together for Brother Srijit Abraham. Come on, big hand. சுவிசேஷகர் ஸ்ரீஜித் ஏப்ரஹாம் அவர்களை நாம் வரவேற்போம். Hallelujah. மீண்டும் உங்களை சந்திப்பதில் சிறந்த மகிழ்ச்சி. தேவன் தந்த இந்த நல்ல கிருபைக்காக நன்றி. I would thank my God given me this wonderful opportunity in this evening. I would thank my God and dear pastor Sam Gift. My friends, my son Srihas is here. He's operating sound. உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. தேவன் இந்த எளியவனுக்கும் அவர் பாடலை பாடி அவர் நாமத்தை பாடல் மூலமாகவும் வசனம் மூலமாகவும் சாட்சி மூலமாகவும் மகிமைப்படுத்த தேவன் கிருபையை தந்தார். இந்தியா தேசத்தில் ஒரு சிறந்த பாடகர் உண்டு. அவர் இன்றைக்கு இல்லை. He no more, is no more. அவரை மாதிரி யாருக்கும் பாட முடியாது. அவர் பேருதான் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள். அல்லேலூயா. அவரை மட்டும்தான் எனக்கு தெரியும். நான் சினிமா பீனல் இருக்கும்போது when I was a playback singer, only டிஜிஎஸ் தினகரன் மட்டும் தான் எனக்கு தெரியும். அவர் பாடின பாடல்கள் சிறப்பாக இருக்கு. ரொம்ப கஷ்டம் பாடுவதற்கு. நான் ஒரு முயற்சி செய்கிறேன். இந்த பாடலை கேளுங்கள். இந்த பாடல் என் இசை கலைஞர்கள் இசையமைத்திருக்கிறார்கள். மிக சிறப்பாக கர்நாடக சங்கீதத்தில் இந்த பாடலை கேளுங்கள். பக்தருடன் பாடுவேன் பரம சபை முத்தற்குளம் கூடுவேன். பக்தருடன் பாடுவேன் அன்பாலனைக்கும் அருள்நாதன் மார்பீனில். அன்பாலனைக்கும் அருள்நாதன் மார்பீனில் இன்பம் நுகர்ந்திளை பாருவேன் கூடன. பக்தருடன் பாடுவேன் பரம சபை முத்தற்குளம் கூடுவேன். பக்தருடன் பாடுவேன். அன்பு அழியாதல்லோ அவண்ணமே அன்பர் என்னின்பர்களும். அன்பு அழியாதல்லோ அவண்ணமே அன்பர் என்னின்பர்களும். பொன்னடி பூமானின் புத்துயிர் பெற்றதா பொன்னடி பூமானின் புத்துயிர் பெற்றதால் என்னுடன் தங்குவார். என்னுடன் தங்குவார் என்னாழிங்காலமை பக்தருடன் பாடுகிறார். ஈகமும் பரமும் ஒன்றே இவடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே. ஈகமும் பரமும் ஒன்றே இவடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே. சுகமும் நற்செல்வமும் சுற்றமும் முற்றமும் சுகமும் நற்செல்வமும் சுற்றமும் முற்றமும் இகவில்லா ரட்சகன். இகவில்லா ரட்சகன் இன்ப பொற்பாதமே பக்தருடன் பாடுவே.
தாயிந்தய உடைய தமியனின் சேயர் கண்மூடுகையில் தாயிந்தய உடைய தமியனின் சேயர் கண்மூடுகையில் பாப்போலி பசும்பொன்னே பக்தர் சிந்தாமணி பாப்போலி பசும்பொன்னே பக்தர் சிந்தாமணி தூய திருப்பாத தரிசனம் தந்தருள் பக்தருடன் பாடுவேன் பரம சபை முத்தற்குழம் கூடுவேன் பக்தருடன் பாடுவேன் நிதகரி சனி பகவனி பக்தருடன் பாடுவேன் சரிகரி சரி நிச பனித பகவனி சபக்தருடன் பாடுவேனா ச நிதகரி சனி சப்பனி சனி பனி பக பக பனி சனி க பப்ப பனி நினி பப்ப பக பப்பனி சாசகரி ச பக்தருடன் பாடுவே நிகரி சரி நிசனி பனி பக பனி சரி சரி நிசனி பனி பக 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 பனி பக்தருடன் பாடுவேனா நிசதரி சதரி 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 கக சரி நிசத பனி நிகப நிசதரி நிசத பனி நிகப நிகப நிசத பனி நிகப நிகப கபனி கரி சனித நிசனி பனி கபனி பக்தருடன் பாடுவேன் பரம சபை முத்தற்குழம் கூடுவேன் பக்தருடன் பாடுவேன் பக்தருடன் பாடுவே பக்தருடன் பாடுவே பக்தருடன் பாடுவேனா. ஹல்லேலூயா. இந்த கர்நாடக சங்கீதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் எனக்கு தெரியாத காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபையை தந்தார். தமிழ் பேசுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் எனக்கு தமிழ் தெரியாத காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபையை தந்தார். பரிசுத்த வேத புத்தகத்தில் பிரசங்கம் பண்ணுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் அது எனக்கு தெரியாது. கர்த்தர் எனக்கு ஞானத்தை தந்தார். அடிக்கடி சொல்லுவதுண்டு, முயற்சிதான் வெற்றியை தருகிறது. இப்ப ஒரு பாட்டு பாட போறேன். இந்த பாடல் இயற்றியவர் ஒரு சிறந்த சுவிசேஷகர். எங்க சென்னையில் திருநன்றூர் என்ற பகுதியில் ஊழியம் செய்து வருகிறவர்கள். அவர் பேர் ஐ ஸ்டான்லி. இந்தியா தேசத்தில் பஸ்ஸில் ஏறும்போது அங்க எழுதி வைப்பாங்க, கையும் தலையும் வெளியே போடாத, போட்டாலும் பிரச்சனை, போடாம இருந்தாலும் பிரச்சனை. அதான் இந்தியா. இவர் பார்த்து தன் கை இங்க வைத்தது. வலது பக்கத்தில் இருந்து வந்த பஸ் இந்த கையும் கொண்டு போச்சு. இப்ப கைய காணோம். He's a evangelist, he's a music director, he's a composer, he's a lyric writer. அவர் இறந்து போனது தன் கரம். அந்த கரத்தை எடுத்து மியோட் ஹாஸ்பிட்டல் அங்க கொண்டு சென்று அப்படி ஆபரேஷன் பண்ணாங்க. ஆபரேஷன் பண்ணும்போது இப்படி இருந்த கை இப்படியாக மாறினது. இப்போ கரம் அசையாமல் இருக்கிறது.
இந்த கரம் அசைக்க முடியாது. ஏனென்றால் இது ஆபரேஷன் பண்ணி இப்படி ஆக்கிட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க? திருமணமாய் 3ஆம் மாதம், ஆண்டவரே போச்சு, இந்த பொண்டாட்டியே வந்ததா பிரச்சனை, இந்த பொண்ணு வந்ததா குடும்பத்துக்கு பிரச்சனை ஆரம்பித்தது பாருங்க, போராட்டம். பாவம், என்ன பண்றது? ஆனா ஜெபம் உங்க வாழ்வில் ஜெயம் தரும். ஜெபிக்கிற மனுஷன் வெற்றி அடையும். நீங்கள் ஜெபித்தால் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அநேகர் தோல்வி அடையும் போது ஜெபிக்க மாட்டாங்க, போராட்டம் வரும்போது சபைக்கு வர மாட்டாங்க. நோ 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 நோ, அப்படி அல்ல. தோல்வி வரும்போதும் you have to pay. It's not an art, it's a cry. அழுகை நீருற்றுதான் ஜெபம். ஜெபித்தது, உபவாசம் இருந்தது. அந்த உபவாசம், அந்த ஜெபம் மூலமாக தன் முதல் விரல், 2ஆம் விரல், 3ஆம் விரல், 4, 5 ஐந்தும் அசைய ஆரம்பித்தது. பாருங்க, மருந்தாலே அல்ல ஐயா, ஜெபத்தாலே. அதுதான் விசுவாசம். நீ நீ விசுவசித்தால், நீ அப்படி யூன்னு சொல்றாங்க, தேவனுடைய மகிமையை காண்பார். அந்த அசைவாடின விரலை வைத்து அவர் ஒரு பாடல் இயற்றியது. என் சீடியிலே ஒரு சிறந்த பாடல் நான் பாடப் போகிறேன். இயேசுராஜனே, காதுள்ளவன் கேட்க கடவன். இயேசுராஜனே, திவ்ய கிருபையே, பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே, திவ்ய கிருபையே, பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே, திவ்ய கிருபையே, பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசுராஜனே, திவ்ய கிருபையே, பட்டு போன எந்தன் வாழ்வு செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே, எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், அன்பான தேவனே என்னை உயர்த்தினே, அன்பான தேவனே என்னை உயர்த்தினே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசுராஜனே, திவ்ய கிருபையே, பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே,
கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் கனிவோடு உந்தன் கரம் என்னை அணைத்தது, கனிவோடு உந்தன் கரம் என்னை அணைத்தது. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசுராஜனே திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே அந்தகாரமே என் வாழ்க்கையானது, அந்தகாரமே என் வாழ்க்கையானது. விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே, விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசுராஜனே திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே லலா 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 la 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 la. இயேசுராஜனே திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. ஹல்லேலூயா. ஒரு பாடல் என்னை மாற்றினது. ஒரு பெரிய செய்தி அல்ல, ஒரு சாட்சி அல்ல. 13 வருடம் சபரிமலை சென்ற குருசாமி 355 ஐயப்ப பாடல்கள் சொந்தமாய் தயாரித்து வழங்கினவன். 35 பேருக்கு குருசாமியாயிருந்த என்னை பாடினவன் ஏசுதாஸ், கேட்டவன் குருசாமி. அவன் இன்னும் வரல, கேட்டவன் வந்தது. கரங்களை தட்டி தேவநாமத்தை மைப்படுத்துங்கள். கேட்கணும், வசனம் கேட்டாத்தான் வருவாங்க. அந்த பாடல் என்னை மாற்றினது. இப்ப உங்களை நான் பாட வைக்க போறேன். எப்பவுமே சோகமான பாட்டு பாடினால் நீங்க தூங்கிடுவீங்க. உங்களை உற்சாகப்படுத்தும்படி ஒரு பாடல். ரெடி, ஸ்டார்ட். பல 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 ஹரப்பா 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 ஹே ஹே ஹே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் இறங்கவே சிலுவை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் இறங்கவே சிலுவை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. சேர்ந்து பாடுங்க. எந்த 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 இயேசுவே. ஹே ஹரப்பா 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 ஹே
அரப்பா அரப்பா ஹே 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 ஹே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. சேர்ந்து பாடுங்க. எந்த 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 இயேசுவே. தாயுன்னை மறந்தாலும் தந்தையுன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாயுன்னை மறந்தாலும் தந்தையுன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலமேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலமேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. அரப்பா 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 அரப்பா. ஹல்லேலூயா. This is a day the Lord has made for you. தேவனே, என்னோடு பேசுமப்பா, என் குறைகளை மாற்றும் ஆண்டவரே. ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க. என் ஜீவன் நீர்தானே, என் துதியும் நீர்தானே. எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. உமனே சிக்கிறே, உமனே சிக்கிறே, உமனே சிக்கிறே, உமனே சிக்கிறே. என் ஜீவன் நீர்தானே, என் துதியும் நீர்தானே. என் ஜீவன் நீர்தானே, என் துதியும் நீர்தானே. எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. உமனே சிக்கிறே, என் தாயும் நீரே. உம்மனே சிக்கிறே, என் தந்தையும் நீரே. உம்மனே சிக்கிறேன், என் நண்பன் நீரே. உம்மனே சிக்கிறே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நேசிக்கின்றோம். கர்த்தரை பேதுருவை பார்த்து, பேதுருவே, நீ என்ன நேசிக்கின்றாயா? 3 தடவை இயேசுவை மறுதலித்தார்.
ஆமா ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கின்றேன். இன்னைக்கு சொல்லுங்களேன், ஆண்டவரே நாங்கள் உம்மை நேசிக்கின்றோம். கெட்டு போன எங்களை, வழி தப்பி அலைந்த எங்களை நீர் கரம் பிடித்து பெயர் சொல்லி அழைத்துக் கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Thank you, Jesus. என் பாவங்கள் பாராமல் உம்முகத்தை மறைத்தீரே, என் மீறுதல் எண்ணாமல் கிருபை அளித்தீரே. என் பாவங்கள் பாராமல் உம்முகத்தை மறைத்தீரே, என் மீறுதல் எண்ணாமல் கிருபை அளித்தீரே. மன்னியும் என்பேனே, மறந்தேன் என்றீரே. மன்னியும் என்பேனே, மறந்தேன் என்றீரே. உம்மை நேசிக்கிறேன், என் தாயும் நீரே. உம்மை நேசிக்கிறேன், என் தந்தையும் நீரே. உம்மை நேசிக்கிறேன், என் தகப்பன் நீரே. உம்மை நேசிக்கிறேன், எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. Thank you, Jesus. உமக்காய் வாழ்வேனே. உமக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கும் தேவனே, எங்களை கண்ணோக்கி பாரும் அப்பா. இந்த வேலை வந்திருக்க ஒவ்வொரு பேரையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. நீர் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். நீர் பேசும், சபையோடு பேசும், வந்திருக்கிற விசுவாசிகளோடு பேசும். உமது வசனம் மூலமாக ஒரு விடுதலை உண்டாகட்டும். செய்ய போகிறார், அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். ஒரு மணி நேரம், அப்படிதானே ஐயா? Just 1 hour I am going to say something about Jesus. எது என்று எனக்கு தெரியாது. உங்கள் முகத்தை நான் பார்த்தேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லையே. ஏனென்றால் we are in Singapore. எங்களுக்கு என்ன ஐயா பிரச்சனை? அங்கதான் பிரச்சனை இருக்கிறது. நீங்க இந்தியா தேசம் செல்லும் போது பிரச்சனைகள் எல்லாம் தூக்கி சிங்கப்பூரில் வைத்து ஒரு பெரிய 2 பொட்டியுமாய் நல்ல பெர்ஃபியூம் எல்லாம் அடித்து இறங்குறீங்க. உங்களை பார்த்து ஒரு குறையும் இல்லை. முகத்தை பார்க்கும்போது குறையில்லை, உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதை பற்றி நான் பேச வந்திருக்கிறேன். பரிசுத்த வேத புஸ்தகம் அதுதான் சொல்கிறது, வேறொன்றும் அல்ல. நானே வசனத்தை படிக்கிறேன், நானே பிரசங்கம் பண்றேன். நீங்க பைபிளும் திறக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், தூங்காமல் மட்டும் இருந்தால் கேட்டா போதும். தூக்கம் வந்தா சொல்லுங்க, தண்ணி இலவசம். எதுக்கு? மூஞ்சில் ஊத்ததற்கு. நான் அநேக இடங்கள் பார்த்திருக்கு. ஜெபம் செய்வோம் என்று சொல்லும் போது அநேகர் கண்களை திறந்து பார்த்துட்டே இருப்பாங்க. இவன் கண்களை மூட மாட்டாங்க. செய்தி ஆரம்பிக்கும் போது அப்பதான் கண்கள் மூடும், அப்பதான் தூக்கம் வரும். போய் கேட்டா, ஐயா உங்க செய்தியை கேட்டு நான் தாழ்த்தி கொண்டு இருக்கிறேன், கொரட்ட சத்தம் கேட்குது, ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு தூங்க முடியாது. பரிசுத்த வேத புஸ்தகம் இதில் 66 புஸ்தகங்கள் உங்களுக்கு தெரியும். இதில் பழையது 39, புதியது 27. 1189 அதிகாரங்கள், 35,66,480 எழுத்துகள், 8,10,677 சொற்கள், 3,11,075 வசனங்கள், 1260 சத்தியங்கள், 8,300 ஆசீர்வாதங்கள், 16,810 அற்புத அதிசய அடையாளங்கள். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்கள் படித்து பாருங்கள். வெறும் 37 அற்புதங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். அதில் 23 அற்புதங்கள் ரோக சௌக்கியம், 9 அற்புதங்கள் இயற்கையின் அற்புதங்கள், 32
3 அற்புதங்கள் 3 பேரே மரணத்தில் நிന്നും உயர்ப்பினது 35. ஒரு அற்புதம் ஞானஸ்நானம் 36. ஒரு அற்புதம் இயேசு மறுரூபமானார். 103 இடங்களில் அன்பு என்று, 59 இடங்களில் கீழ்ப்படிதல் என்று, 36 இடங்களில் கீழ்ப்படியாமை என்று, 10 இடங்களில் கீழ்ப்படிதல் என்று, 177 வசனங்களில் பரிசுத்தம் என்று, 59 வசனங்களில் மாயை என்று, 41 வசனங்களில் உபவாசம் என்று, 4 வசனங்களில் உபவாச நாள் என்று, 410 வசனங்களில் ஆசீர்வாதம் என்று, 275 வசனங்களில் சாபம் என்று, 415 வசனங்களில் பாவம் என்று, 38 வசனங்களில் தாழ்மை என்று, 10 வசனங்களில் மனத்தாழ்மை என்று, 218 வசனங்களில் கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். மாபெரும் பொக்கிஷம் இது. நான் அப்படி கற்றுக்கொண்டேன், அதுதான் சொல்ல போகிறேன். ஒரு வசனத்திலிருந்து ஆரம்பிக்கலாமா? இந்த பிரசங்கம் டெக்சுவல் செர்மன், வசன பிரசங்கம். படிக்க வேண்டாம் சிஸ்டர். ஏன் தெரியுமா? நீங்க படிக்கும்போது 20 செகண்ட் எனக்கு நஷ்டமாகிறது. அப்படியால் நானே படிக்கிறேன், நானே பிரசங்கம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஊழியக்காரன் ஒவ்வொரு வாரமும் வந்தால் எங்களுக்கு வேலை. பக்கம் பக்கமா சொல்லுகிறேன், அதிகாரமா சொல்லுகிறேன். நான் அங்க பார்க்க மாட்டேன், நான் இங்க பார்த்து படிக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? 239 பக்கம் புதிய ஏற்பாடு. திறக்க வேண்டாம். 239 பக்கம் புதிய ஏற்பாடு. 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 10 வசனம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். அதுதான் இன்றைய செய்தி. நிறைவானவர் யார்? அவருக்கு என்ன பேர்? குறைவானவன் யார்? அவன் யார் என்று சொல்லுகிறேன். நிறைவானவர் யார்? 600க்கும் மேற்பட்ட நாமங்கள், அது சிறந்த நாமம். அவர்தான் இயேசு கிறிஸ்து. Jesus Christ. Jesus means Redeemer. Christ means Anointed One. இயேசு என்பது இரட்சகர், கிறிஸ்து என்பது அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இன்றைக்கு நிறைவான கர்த்தர் எனக்குள்ள வரும்போது குறைவான சாத்தான் உங்களை விட்டு ஓடி போகும். கேள்வி, ஐயா நான் சிங்கப்பூர்ல இருக்கிறேன், எனக்கு நல்ல வேலை இருக்கிறது, நான் 100% நிறைவாக இருக்கிறேன் என்று இங்க அமர்ந்து கொண்டிருக்கிற ஒருவருக்கு சொல்ல முடியுமா? நிறைவாக யாராவது அமர்ந்து கொண்டிருந்தால் கைதூக்குங்க. அவங்க பக்கம் நான் வருகிறேன். நீங்க கண்டிப்பா கைதூக்க மாட்டீங்க. ஏன் காரணம்? பயம் அல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குறையுண்டு. இன்றைக்கே செய்தியின் தலைப்பு, குறைகளை நிறைவாக்குகிற என் தேவனுடைய தன்மைகள். நம்பர் 1. நம்பர் 2, ஏன் உங்க வாழ்க்கையில் குறைகள் உண்டாகிறது? நம்பர் 3, இந்த குறைகளை எப்படி நிறைவாக்குவார்? நம்பர் 4, குறைகளை நிறைவாக்கி தேவ சமூகத்தில் வரும்போது தேவன் தருகின்ற 4 பரிசுகள். நம்பர் 5, நீங்கள் கேட்காத ஒரு சத்தியம். அதான் நம்பர் 5. அது எது? நான் சொல்லுகிறேன். கேட்ட சத்தியங்கள் பகிர்ந்து கொண்டால் அது நன்றாக இருக்காது. கேட்காத சத்தியங்களை நீங்கள் கேட்க வேண்டும். பரிசுத்த வேத புஸ்தகம். 2 விதமான விசுவாசிகள். ஒரு விசுவாசியின் கையில் பரிசுத்த வேத புஸ்தகம் உண்டு. 745 பக்கம் 119 சங்கீதம் 18 சொல்லுகிறது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். இது ஒரு விசுவாசி கூட்டம். இன்னும் ஒரு விசுவாசி கூட்டத்தை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்ய போகிறேன். அது எங்கே இருக்கிறது? 122 பக்கம் லூக்கா 24 அதிகாரம் 13, 14, 15. அது மட்டும் படிங்க. அது மட்டும் போதும். அப்புறம் கடைசியா வந்து படித்தா போதும், செய்தி முடிந்து விட்டது. லூக்கா 24. தம்பி பாருங்க, அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவும் என்ற கிராமத்துக்கு போனார்கள்.
போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவங்கையும் குறித்து அவர்கள் ஒவ்வொருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி, தப்பு தப்பா இருக்கே தமிழ், அன்றைய தினமே அவர்களில் சம்பாஷித்து எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இந்த தமிழ் தப்பு. என்ன ஏமாத்தாத, எனக்கு தமிழ் தெரியும், ஏமாத்துறீங்களா? எப்படி அவர்கள் பேசி, இது தப்பு. அப்புறம் படிங்க, இது தப்பு. எனக்கு தமிழ் தெரியும் ஐயா. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே யார் போனாங்க கூட? இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. பாத்தீங்களா? ஏசப்பா கூட நடந்து போனாங்க, இவர் யாரு என்று தெரியவில்லை. கையில் பரிசுத்த வேத புத்தகம், கண்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ ஒரு கேள்வி, தம்பி, கூட்டம் முடித்து வீட்டுக்கு போறீங்க, நைட்டு 10 மணிக்கு யாரோ தட்டுறாங்க. தட்டும் போது கதை திறந்துட்டாங்க. என்ன போல வைட்டாம் வைட்டு போட்டு தாடியெல்லாம் வைத்து இவ்வளவு பெரிய முடி வைத்து ஒருவர் வந்து, தம்பி உன் பேர் என்ன? What's your name? ரமேஷ். ரமேஷ், சிங்கப்பூரில் அநேக இடங்கள் போனோம், தங்குவதற்கு இடம் கிடைக்கவில்லை. இன்றைக்கு இரவு நேரத்தில் தங்குவதற்கு எனக்கு ஒரு இடம் தரீங்க கேட்டா கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுப்பீங்க. அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்தவர்களே, சிங்கப்பூர் நீங்க வந்தால் யாரும் ஹோட்டலுக்கு போக வேண்டாம். ரமேஷ் வீட்டில் உங்களுக்கு இலவசமாய் தங்கலாம். தெரியாத ஒரு மனிதன், தம்பி ரமேஷ் உன் ரூமுக்கு வந்தா நீ என்ன பண்ண? தங்கு, வாங்க ஐயா, வாங்க ஐயா. அப்ப படுப்பீங்களா? இல்ல இல்ல. ரமேஷ் பயந்து கதவு மூடுவாங்க, உள்ள போய் குச்சி எடுப்பாங்க. இவர் ஒரு திருடம் வந்திருக்காங்க. திறக்கும் போது அவரை காணோம். யார் இவர்? அவர் பூரண அழகுள்ளவர், ஷாரோனின் ரோஜா, 16 சேர்ந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர். உங்களுக்காக எனக்காக கல்வாரியில் அழகை இழந்த என் இயேசு உங்கள் வீடை தேடி வரும்போது உங்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. மேலான கண்களா தேவனை பார்க்க முடியாது, மேலான கண்களா தேவனை பார்க்க முடியாது. உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்க வேண்டும். எப்படி? லூக்கா 24:30-31 அங்கத்தான் இருக்கிறது. அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பீச்சு கொடுக்கும் போது அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தாங்க? சிங்கப்பூர்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரமேஷ் எங்க பிறந்தாங்க? வெரி குட். பெத்லகேம் என்ற பேருக்கு என்ன அர்த்தம்? பெத்லகேம் என்ற பேருக்கு என்ன அர்த்தம்? அப்பத்தின் வீடு. வெரி குட். எங்கே கிடத்தினார்கள்? மாட்டுக்கொட்டை. தப்பு. முன்ன பேருக்கு என்ன அர்த்தம்? தீவன தொட்டி, உணவு வைப்பதற்காக தயாரித்த தொட்டி. அவர் உணவாய் வந்தார். ஜீவ அப்பம் நானே, நான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். யார் ஜீவ அப்பம்? என் இயேசு. வசனம் சொல்கிறது, உங்களுக்கு அனைத்து நண்பர்களுக்கும் தெரியும், யோவான் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவன். வார்த்தை அப்பம். இந்த வசனம் என்ற அப்பத்தை நான் உங்களுக்கு பிட்டு கொடுக்கும் போது உங்கள் மேலான கண்களை மூடி ஆவிக்குரிய கண்கள் திறக்கும். வசனம்தான் உங்கள் கண்கள் திறக்குகின்ற பொக்கிஷம். இன்றைக்கு உங்கள் கண்கள் திறக்க வேண்டும். இப்படி யாரும் கைதூக்கல, ஏனென்றால் நீங்கள் குறைவோடு அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா 23 சங்கீதம் 1 வசனம் வாசிக்க வேண்டாம். 683 பக்கம் பழைய ஏற்பாடு. கர்த்தர் எனக்கு மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்.
என்ன அர்த்தம்? கர்த்தர் எனக்கு மேய்ப்பனாய் இருக்கும்போது எனக்கு ஒரு குறையும் இல்லை. குறைகளை நிறவாக்குகின்ற என் நேசப்பார் 5 தன்மைகள். முதல் தன்மை சீக்கிரமா சொல்லுகிறேன், வசனம் இருக்கிறது 321 பக்கம் 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறார். உங்க கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். காஸ்ட் upon, அப்படி வரல இங்கிலீஷ்ல. casting all your care upon him for he cares for you. அவர்களை விசாரிக்கிறார். உங்க கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 13 வருடம் நான் சபரிமலைக்கு சென்றேன். ஒரு சினிமா பின்னணி பாடகன் ஆக வேண்டும் என்பது எனக்கு ஆசை. my desire want to become playback singer. எங்க அப்பா சொன்னாங்க, டேய் தெருவில் பாடினால் என் கெட்டப் போயிடும். நான் யாரு? நான் பெரிய குடும்பத்தில் பிறந்தவன். எனக்கு இருக்கிற வெயிட்டுக்கு நீ தெருவில் பாடினால் எனக்கு அசிங்கமடா. நீ டாக்டர் படி. என்ன டாக்டர் படிக்கிற இதான் நான். பாத்தீங்களா ஸ்ரீஜித் அப்ரஹாமை பாத்தீங்களா? ஒரு பைத்தியக்காரனை போல இருந்து கொண்டிருக்கிறார். இவன் தாயா குருசாமி, இவன் தாயா நான். கரெக்டா போட்டீங்க தம்பிகளா. பாரு எப்படி இருக்கு இந்த மூஞ்சி. இந்த மூஞ்சி சகிக்குமா? இங்க எல்லாம் தாடி வைத்திருக்கு. ஏன் தெரியுமா? தலையில் நிறைய பெயின் இருந்தபடியால் தாடி வச்சா தான் இங்க வரும் பெயின். அதுக்காக தான் தாடி. இங்க பட்ட, கழுத்தில் செயின். இந்த இவன் தாயா நான். அப்ப நான் பொழு சொல்ல மாட்டேன். ஒரு குருசாமி, ஒரு சினிமா பின்னணி பாடகன். ஏசுதாஸ்க்கு மனோக்கம் ட்ராக் பாடிக்கொண்டிருந்தேன். எங்க அப்பா சொன்னாங்க, நீ டாக்டர் படி என்று. நல்லா கேளுங்களே, சிலப்போல் கண்ணீர் படிப்பீங்க. என் அப்பா என்ன டாக்டர் படிக்க ஆசைப்பட்டது. நான் கர்த்தருக்கு தெரியும், இவன் டாக்டரான மாசம் 10 பேரை சாப்பிடுச்சிடுவாங்க. எங்க அம்மா நினைச்சது, நீ டாக்டர் படிக்க வேண்டாம், பாட்டும் பாட வேண்டாம். அப்பாவோட பெரிய பிசினஸ் இது பாத்தீங்களா, கார்பெட். இதான் எங்க பிசினஸ். குட்வில் காயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு ஐ அம் தி டைரக்டர். என் 2 சகோதரர், நான் ஒரு டைரக்டர், ஒரு பெரிய பிசினஸ் மேன். ஆனா கர்த்தர் தாயின் வயிற்றில் உருவாக்கும் என்ன தெரிந்து கொண்டார். நீ பாடகன் அல்ல, நீ டாக்டர் அல்ல, நீ பிசினஸ் மேன் அல்ல, நீ என்னோட சுவிசேஷன் என்று தாயின் வயிற்றில் உருவாக்கும் என கர்த்தர் தெரிந்து கொண்டார். இயேசுதாசுக்கு ட்ராக் பாடிய நான், 35 பேருக்கு குருசாமி ஆயிருந்த நான், ஒரு பாடல் என்ன மாற்றினது. பாடினவர் இயேசுதாஸ், கேட்டவன் குருசாமி. அவன் வரல, இவன் வந்தது. கேள்வி, விசுவாசம் கேள்வியாலும், கேள்வி தேவன் வசனத்தாலும் வருகிறது. அந்த பாடல் இந்த குருசாமியை மாற்றினது. இன்றைக்கு பிப்ரவரி 3 ஐயா, மறக்க முடியாத நாள். 2000 பிப்ரவரி 3ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு மறைந்து போன சுவிசேஷகர் ரெவரண்ட் ஜீவானந்தம் ஐயா எனக்கு அப்ரஹாம் என்று பெயர் வைத்தது. ஞானஸ்நானம் எடுத்தது. ஞானஸ்நானம் எடுத்து மேல வரும்போது அவர் சொன்ன வார்த்தை, மகனே உன் அப்ரஹாமை போல ஆசீர்வதிப்பேன் சொல்லி 4ஆம் மாதம் ஜூன் 3 விழுப்புரம் பக்கம் வைக்கிறோம் அந்த ஊரில் என் காரும் பசுமாயிடுத்து. அந்த பிக்சர் இருக்கா? என் பலத்தனதா என்ன விட்டு போனது பாரு. ரெண்டு ஆக்சிடென்ட், 11 ஆபரேஷன். என் கண் பார்வை இழந்தது, என் முழங்கால் இழந்தது, என் தாய் இழந்தது, என் தகப்பன் இழந்தது, எல்லாரும் என்ன விட்டு போனது. ஆனா என் கர்த்தர் என்ன விட்டு போகலையா. தலையில் 9 ஸ்டிச்சஸ், 3 கம்பி, 150க்கு மேற்பட்ட ஸ்டிச்சஸ். நான் தாயா சத்து போக வேண்டியவன். இங்கத்தான் நான் இருந்தது. அம்மா இறந்து போகுது எனக்கு தெரியாது ஐயா. காலையில் 9 மணிக்கு ஆக்சிடென்ட் ஐயா. 2:30 மணி வரைக்கும் ஒருத்தர் உதவி செய்யலையா. அம்மா சத்து போயிட்டாங்க. காமா ஸ்டேஜ். சென்னைக்கு வரும்போது சாயங்காலம் 6 மணி. என் கீபோர்டு யாரோ திருட்டு போயிட்டாங்க, என் ஷூ திருட்டு போயிட்டாங்க, ஒருத்தன் உதவி செய்யல. சாயங்காலம் வரும்போது 6 மணிக்கு சென்னை. இது பாத்தீங்களா, இந்த இடம் இங்க இல்ல. எனக்கு வலிக்காது, உங்களுக்கு வலிக்கும், உங்களுக்கு வலிக்கும். எனக்கு அன்பார்வை இழந்தது ஐயா. 30வது வயதில்
2 கண் இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது ஐயா, இல்லாதவனுக்கு தெரியும். 2 காலுக்கு உங்களுக்கு தெரியாது ஐயா, இல்லாதவனுக்கு தெரியும். தாய் தகப்பன் இருக்கு உங்களுக்கு தெரியாது ஐயா, இல்லாதவனுக்கு ஐயா தெரியும். தேவனை தெரிந்து I lost everything. 7 ஆபரேஷன் ஒரே 20 நேரத்தில். கையில் பணம் இல்ல, பணம் கொடுத்தா தான் ஆபரேஷன். நைட்டு 10 மணிக்கு யாரோ பணம் கொடுத்தாங்க, அதுவரைக்கும் கர்த்தருக்கு உயிர் பிச்சை தந்தார். ஏன்? சிம்ரன் அசெம்பிளியில் ஸ்ரீத் அபிரகாம் வர வேண்டும், பிரசங்கம் பண்ண வேண்டும், சாட்சி கொடுக்க வேண்டும் என்று என் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். அது மனுஷனால மாற்ற முடியாது. தலையில் 3 கம்பி வச்சு வாழ முடியுமா? நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். முடி இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது. 3 வருஷம் படுக்கையில், முழங்கால் இல்ல, கண் பார்வை இல்ல, இதெல்லாம் பேரலைஸ் மாதிரி சத்து போச்சு. 24 தையல் இங்க 124, இதுக்கு மேலே இருக்கும் 9. ஐயா, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களால வாழ முடியுமா? ஒரு சின்ன போராட்டம் நீங்க வர மாட்டீங்க, நீங்க தோர்ந்து போவீங்க. ஆனா நான் கர்த்தருக்கு வைராகியம் என்று கொண்டிருக்கிறேன். என்ன வளர்த்தன தாய், மை ஸ்பிரிச்சுவல் மதர், இறந்து போனது எனக்கு 3 மாதம் கழிச்சு தெரியும். அது வரைக்கும் நான் கோமா ஸ்டைல் இருந்தது. இனி பிழைக்காது என்று நினைத்தது. ஆனா என் கர்த்தர் என்னை விசாரித்தார். உங்க கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Casting all your care upon him, for he cared for you. மனுஷன் கைவிட்டிடும், நான் கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். யாராவது தோல்வி அமர்ந்து கொண்டிருக்கீங்களா? சொல்லுங்க. நீங்க சந்தோஷப்படுங்க ஐயா. உங்களுக்கு 2 கண்ணு இருக்கு, 2 கால் இருக்கு, அழகான முடி இருக்கு, தாய் இருக்கு, தகப்பன் இருக்கு. நீங்க சோர்ந்து போகாத. கர்த்தர் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். தோல்விகள், போராட்டங்கள் உங்க வாழ்க்கை நான் சந்தித்தது. கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவரே, தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா. யார் உங்களை கைவிட்டாலும் கைவிடாத நேசு நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர். ஐயா, என் தகப்பன் சொன்னாங்க, வெளியே போட நாயே என்று. ஒரு பிச்சைக்காரனை போல சென்னையில் வந்து மெரினா பீச்சில் படுத்த நான் 2500 சம்பளத்தில் ஹோட்டல் வேலை செய்த என்னை கர்த்தர் என்ற கூழியக்காரனை மாற்றி இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறார். உங்க கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்க கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்ப அநேகர் குறைவோடு தான் வந்திருக்கீங்க. என்ன வாழ வைத்த கர்த்தர் உங்களை வாழ வைக்க லேசான காரியம். எவ்வளவு கஷ்டமா இருக்கு இந்த முடியெல்லாம் வச்சு வாழ்வது. நான் இந்தியா தேசம் வந்திருக்கேன் இந்த கால் வச்சு. உங்களால நிக்க முடியுமா? டாக்டர் சொன்னாங்க, உட்கார்ந்து பிரசங்கம் பண்ண. 11 ஆபரேஷன், 2 ஆக்சிடென்ட். இதான் என் ஜெபம், இதான் என் வாழ்க்கை. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு என்ன குறை? சொல்லுங்க. நீங்க நிறைவானவங்க, நீங்க நிறைவாக இருக்க வேண்டியவங்க. ஆனா குறைவானவன் நான் உங்களை மகிழ்ச்சியா குதித்துக் கொண்டிருக்கிறேன் கர்த்தருக்காக. நீங்க சந்தோஷமா இருக்கணும், எப்பொழுதும் சந்தோஷமா. அதுக்காக தாயா இந்த முள்ளு. என் கிருபை உனக்கு போதும், பலனீர் தன் பலம் பூர்ணமாய் விளங்கும். அவர் உங்களை விசாரிக்கிறார். உங்க கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு இன்னும் குத்துதையா, உன்னால தடாம இறந்து போச்சு. You are a killer. நீங்க பீச்சில் படுத்திருக்கீங்களா? பசி உங்களுக்கு வந்திருக்கா? எனக்கு வந்திருக்கு. I am born and brought up in a rich family. எனக்கு பசி என்பது தெரியாது. ஆனா 3 நாள் சாப்பாடு இல்லாமல் மெரினா பீச்சில் என் பக்கத்து குஷ்ரோகிகள் படுப்பாங்க. நானும் குஷ்ரோகி ஆயிட்டேன், நானும் பிச்சைக்காரன் ஆயிட்டேன். தேவனை தெரிந்து கொண்டு 4ஆம் மாதம் ஒரு ஹோட்டல் போய் வேலை கேட்டேன். 2500 சம்பளத்தில் நான் பிளைட் அடிக்கிறேன் என் குடும்பத்திற்காக. இன்றைக்கு என் மகன் சிங்கப்பூர் வந்திருக்காங்க. பிச்சைக்காரன் என்னை கர்த்தர் உயர்த்தினார். என் மகன் சிங்கப்பூர் படிக்கிறாங்க. 2500 சம்பளத்தில் வேலை செய்த என் மகன் நான் அவனை சிங்கப்பூர் அனுப்பியிருக்காங்க.
எப்படி இந்த வெற்றி? அவர் உங்களை விசாரிக்கிறார். உங்க கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். என் தகப்பன முதல் தன்மை. இரண்டாம் தன்மை 274 பக்கம் பிலிப்பியர் 4 அதிகாரம் 19 வசனம். என் தேவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவர். பாருங்க, 120 கிலோமீட்டர் ஸ்பீட் அண்ட் கார். காலையில் 9 மணி அம்மா எனக்கு ஒரு ஜாங்கிரி கொடுத்தாங்க. ஜாங்கிரி கடிக்கும் போது வலது பக்கத்தில் வந்த பஸ் காரில் மோதினது. 120 ஒரு போம்பிளாஸ் மாதிரி எல்லாம் போச்சு. இந்த பகுதி என்னிடத்தில் இல்லை. இது ஸ்டீரிங் கீழே இருந்தது. 2:30 மணி வரைக்கும் ஒரு பூனையா காக்கா வந்திருந்தா இன்னைக்கு நான் இப்படிதான் பிரசங்கம் பண்ணோம். ஆனா போலீஸ்காரங்க நல்ல மனசு உள்ளவங்க இதை எடுத்து டப்பாயில் வைத்து சென்னை கொண்டு வந்து இதை எடுத்து இங்க வைத்து இங்க ஸ்கின் டிராப் பண்ணி இங்க வைத்திருக்காங்க. ஐயா, எனக்கு ஒரு குறை இருக்கிறதா? ஐயா, என் முகத்தொரு குறை இருக்கிறதா? இல்லை, என் முகத்தொரு குறை இல்லை. ஏன்? அவர் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவர். சோர்ந்து போகாது. இந்த கண்ணீரை நான் பார்க்கிறேன். அதுக்காகத்தான் சாயங்கால கூட்டம். எவ்வளவு போராட்டங்கள் மத்தியத்தில் வந்திருக்கீங்க. எல்லாம் வித்து பெருக்கி சிங்கப்பூரும் வெற்றியடை, இன்னும் வெற்றியடையவில்லை. இன்றையிலிருந்து குறைகளை மாற்றுவார் கர்த்தர். காலை தந்திர கண்ணை தந்திருக்கார். சந்தோஷப்படு. இது ஒரு குறை அல்ல. அவர் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவர். இப்போ எனக்கு வலிக்காது, ஆனா உங்களுக்கு வலிக்கும். என்ன பார்க்கும்போது எப்படி இருக்கு? அவர் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவர் ஐயா. அப்ப நீங்க சந்தோஷப்படுங்க ஐயா. உங்களுக்கு கண் இருக்கிறது, பலம் இருக்கிறது, இன்னும் கர்த்தருக்காக ஓடலாம். ஆனா நான் இந்த ஒரு முழங்காலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த முழங்கால் எத்தனை நாட்களும் தெரியவில்லை. இந்த ஒரு கண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த கண்ணு எத்தனை நாட்கள் தெரியவில்லை. ஸ்ரீயாசம் முடிக்க போறாங்க, அவன் வேலை கொடுக்க போறாங்க. ஆனா ஒரு சின்ன தங்கச்சி இருக்கு அவனுக்கு. அவளுக்கு 10 வயசு. மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவர். ரொம்ப அழகு பார்க்காதுங்க. கண்ணாடி முன்பு ரொம்ப அழகு பார்க்காதுங்க. அழகெல்லாம் நம்மளை விட்டு பாகும். இந்த புறம்பான அழகு எவ்வளவு மேக்கப் பண்ணினாலும், எவ்வளவு பெயிண்ட் அடிச்சாலும், எவ்வளவு பெர்ஃபியூம் அடித்தாலும் மகனே 6 அடி மண்ணுதான். இந்த 6 அடி மண்ணுக்குள் அழகு போகாது, படிப்பு போகாது, பணம் போகாது, காடு போகாது, பெங்களா போகாது. உலகத்தில் வாழும் போது 10 பேருக்கு நன்மை செய். அவர் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவர். 2ஆம் சுபாவம். 3ஆம் சுபாவம் எபேசியர் 1:23. அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றிலும் நிரப்புகிறவர். 3 வருஷம் படுக்கையில் இருந்து 10வது ஆபரேஷன் போகும். டாக்டர் சொன்னாங்க, இது ஆபரேட் பண்ணும்போது முயற்சி பண்றேன். 3 வருஷம் படுக்கையில இந்த ஆபரேஷன் பண்ணி நடக்க முடியும் என்று ஒரு நம்பிக்கை. ஆபரேஷன் 1/2 மணி நேரம் சொன்னாங்க. 4 மணி நேரம் முடியல. 5 அனஸ்தேசியா ஸ்பைனல் கோடில். ஸ்பைனல் கோடு வீக்கா இருக்கு. அதான் இப்படி இருந்துட்டு இருக்கு. அக்கா கிட்ட கேளு, அவங்க நேர்ஸ் தானே. ஆமா, 5 ஆபரேஷன் ஸ்பைனல் கோடு போட்டா எப்படி இருக்கும்? அது இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அவன் 2 வாட்டி போட்ட அனஸ்தேசியா ஆபரேஷன் முடியல. ஏனென்றால் 7வது ஸ்க்ரூ உள்ள மாட்டி போச்சு. அது அடித்து உடைக்கும் போது 3 வருஷம் பாதுகாப்பா வைத்த முழங்கால் உடைந்து விட்டது. உங்களுக்கு எப்படி இருக்கும்? எங்க அண்ணன் கிட்ட சொல்றாங்க, ஒரு நாளையும் அவனுக்கு நடக்க முடியாது. உங்களுக்கு எப்படி இருக்கும் ஐயா? அது அனுபவித்ததா தெரியும். சொன்ன புரியாதையா. இனி ஒரு நாள் நடக்க முடியாது என்ன நம்பி என் மனைவி, என் மகன், நாங்க எப்படியா வாழும்? இனி நடக்க முடியாது. டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தாங்க. கிரச்சஸும் வீல் சேரும் வந்தது. என் வாழ்க்கை முழுவதும் வீல் சேர் நினைத்தேன். ஒரு நாள் முயற்சி பண்ணி நின்றேன். முயற்சி வெற்றியை தருகிறது. பாத்தீங்களா? நடக்க முடியாது என்று சொல்லி நினைத்தா முடியாது. நடந்தேன். ஒன்றை தூக்கி போட்டேன். நடந்தேன். அதையும் தூக்கி போட்டேன். இப்படி நடந்தேன். இப்ப எப்படி இருக்கிறது? அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றிலும் நிரப்புகிறவர்.
நான்காவது தன்மை எபேசியர் 3:20. நான் வேண்டிக் கொள்கிறதற்கும் 266 பக்கம். நான் வேண்டிக் கொள்கிறதற்கு அதிகமாய் தருகிறார். நான் ஒன்று வேண்டிக் கொண்டேன், ஒரு துதி ஆராதன வீரனாக வாழ வேண்டும். கர்த்தர் சொன்னாங்க, அப்ரஹாம் என்று பேர் சொல்லி அழைத்ததல்ல, உன்னை நான் ஊழியக்காரன் பயன்படுத்த. ஆண்டவரே, எனக்கு தமிழ் தெரியாதே, நான் எப்படி பிரசங்கம் பண்ண தமிழ்நாட்டில், எனக்கு சுத்தமா தமிழ் வராதே. ஜெபம் பண்ண தினதந்தி பேப்பர் வாங்கினேன், படித்து பார்த்தேன், சன் நியூஸ் பார்த்தேன், தமிழ் வரல, பேசினா தான் வரும். ஒரு இன்டர்வியூ வந்தது, தமிழன் டிவியில் தேவராகம் என்ற நிகழ்ச்சிக்கு ஒரு தொகுப்பாளர் தேவைப்படுகிறது. தமிழன் டிவி உலக தமிழர்களின் மனசாட்சி. இந்த தமிழன் டிவியில் தமிழ் தெரியாது நான் போய் நிற்கிறேன். தம்பி நல்ல பாட்டு பாடுற, ஆனா உனக்கு லேது லேதண்டி குச்சினகி சுத்தமா தமிழ் வராது. என்ன பண்ணலாம்? விசுவாசம். விசுவாசம். நான் சொன்ன ஒரு முயற்சி பண்றேன், பிடித்தா எடுங்க, அல்ல விட்டுடுங்க. அநேகர் வந்தாங்க, அழகான டிரெஸ்ஸில் வந்தாங்க, டை எல்லாம் கட்டி வந்தாங்க, ஷேவ் பண்ணி வந்தாங்க. நான் இந்த தூக்க மாத்திரை சாப்பிட்டு 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 சிக்கன் பாக்ஸ் வந்து முகமெல்லாம் அப்படி கருப்பாய் தாடி வைத்து ஒரு பைத்தியக்காரனை போல மஞ்சள் சட்டை கருப்பான்னு போட்டு டிவிக்குள்ள போன ஏத்துவாங்களா? கண்ணு போச்சு, முகம் போச்சு, காலு போச்சு, சரீரம் போச்சு, படிப்பு போச்சு, எல்லாம் போச்சு. ஆனால் என் குரல் மட்டும் சாத்தான் தொடல. அது கர்த்தரனுக்காக வைத்திருக்கிறார். ஒரு பாடல் பாடினேன், பாட்டுக்கு டைரக்டர் சொன்னாங்க, நல்லா பாடுறீங்க, ஆனா டிவியில் கிளாமர் வேணுமே. கிளாமர் இருந்தா தான் டிவியில், உனக்கு கிளாமர் கொஞ்சம் கம்மியா இருக்கிறது. அப்படியா ஷேவெல்லாம் பண்ணி வா. ஷேவெல்லாம் பண்ணி வந்து கொஞ்சம் அங்க இங்க பெயிண்ட் அடிச்சப்ப கொஞ்சம் கலர் வந்துச்சு. ஆனா இங்கெல்லாம் கருப்பா தானே இருக்கு. ஷூட்டிங் 5 கேமரா, ப்ரொடியூசர், டைரக்டர். நான் என்ன சொன்னாங்க, தமிழ் தெரியும். போய் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற, ஆண்டவரே நான் மாட்ட போறேன். இன்னைக்கு உததா பின்னாடி, ஏனென்றால் நிறைய செலவு பண்ணி செட் வச்சிருக்காங்க. நான் போய் என்ன பண்ண போறாங்க? டைரக்டர் சொன்னாங்க, கொஞ்சம் பேசுங்க. நான் சொன்னேன், நான் ஆரம்பிக்காம பேசுறேன் ஐயா, ஆனா மாட்டிட்டு இருக்கு. பாட்டுல தப்பிச்சேன். ஷூட்டிங் ஆரம்பித்தது. கட் ஷாட். இதா வருகிறார் தமிழ் தெரியாத ஒருவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் மீட்பும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தினால் எங்கள் குட் நியூஸ் சேனல் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் தேவராங்க சார்பாக நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அவ்வளவுதான். 456 வாரம் முடித்து நான் உங்களுக்கு முன்பு வந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒன்று வேண்டிக் கொண்டேன், கர்த்தர் அதாயா முயற்சி என்றால் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் தருவார் என் கர்த்தர். அதான் விசுவாசம். 5வது சுபாவம், அவர் இளைப்பாறுதல் தருகின்ற தேவன். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவர் இளைப்பாறுதல். I will give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த 5 சுபாவம் இருந்தும் சபைக்கு தேவையான சத்தியத்துக்குள்ள நான் வரப்போகிறேன். சத்தியம் இப்போ வந்திருக்கிறது. குறைகள், அநேகர் வாழ்க்கையில் குறைகள் உண்டு. ஏன் குறைகள் உண்டானது? குறைகளை நிறைவாக்கிற தேவனுடைய தன்மைகள் என்ன? 5 தன்மைகள். விசாரிக்கிறார், மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவர், எல்லாவற்றையும் நிரப்புகிறவர், நான் வேண்டிக் கொள் எனக்கு அதிகமாக தருகிறவர், இளைப்பாறுதல் தருகின்ற தேவன். இந்த 5 சுபாவம் இருந்தும் ஏன் உங்க வாழ்க்கை குறை? இதுதான் சபைக்கு தேவையான செய்தி. நல்லா கேட்டுங்களேன். ஏன் உங்க வாழ்க்கையில் குறைகள் உண்டாகிறது? ஏன் உங்க வாழ்க்கையில் குறைகள் உண்டாகிறது சொல்ல போறேன். எம்எஸ் வரீங்களா? குறைகளை பற்றி சொல்ல போறேன். நல்லா கேளுங்க. சபைக்கு தேவையான செய்தி. மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவர், விசாரிக்கிறவர், எல்லாவற்றையும் நிரப்புகிறவர், நான் வேண்டிக் கொள் நினைக்காதீங்க தருகிறவர், இளைப்பாறுதல்
5 சுபாவங்கள் இருந்தும் ஏன் சபையில் குறைகள் காணப்படுகிறது? ஏன் உங்கள் விசுவாச வாழ்க்கையில் குறைகள் காணப்படுகிறது? ஏன் உங்கள் குடும்பத்தில் குறைகள் காணப்படுகிறது என்று இந்த தம்பியை வைத்து நான் பேச போகிறேன். பரிசுத்த வேத புஸ்தகத்தில் 40 உவமைகளை பார்க்கலாம், parables. அதில் மத்தேயுவில் 13, மார்க்கில் 2, லூக்காவில் 18. கணக்கு போட்டு பார்த்தா 33 தான் வருது. 7 உவமைகள் திரும்பி 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 மத்தேயு, மார்க், லூக்காவில் வருகிறது. அப்ப மொத்தம் 40 உவமைகள். எதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உவமைகளை சொன்னார்? அதுக்கு ஒரு காரணம் உண்டு. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 20ஆம் பக்கத்தில் இருக்கின்றன. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 20ஆம் பக்கத்தில். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்வதற்காக இருக்கிறபடியினால் நான் உபமகளுக்காக அவரோடு பேசினேன். பாத்தீங்களா? இதுக்காகத்தான் உபமகளை சொன்னது. இந்த தம்பி எனக்கு தேவை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன 40 உபமகளில் ஒரு சிறந்த உபமையிலிருந்தும் ஏன் உங்க வாழ்க்கையிலும் சபையிலும் குறைகள் காணப்படுகிறது என்று நான் சொல்ல போகிறேன். செய்தியின் முதல் வசனம் எது? நீங்க மறந்திருப்பீங்க, வீட்டுக்கே போகல, இங்கதான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. செய்தியின் முதல் வசனம் எது? எஸ், வெரி குட். நிறைவானது வரும்போது குறைவானது, அது மட்டும் மறக்க கூடாது. ஆரம்பித்த செய்தியில் முடிக்க வேண்டும். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? சில ஊழியக்காரங்கள் வந்துட்டு திருப்புங்கள் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் எடுப்பாங்க. எடுத்து வாசிட்டு, when I was in South Africa, I met Nelson Mandela. Then I flew to America. Then I met Obama. And then I flew to... தாங்கவும் முடியாது, செய்தி இருக்காது. இவர் எந்த ஊருக்கெல்லாம் போனாங்களோ, ஒரு ஊழியக்காரன் சொன்னது, காலையில் நான் கனடாவில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன், மத்தியானம் நான் அமெரிக்கையில் லஞ்ச் சாப்பிடுவேன், இரவு நேரத்தில் நான் ஆஸ்திரேலியாவில் டின்னர் சாப்பிடுவேன். பயங்கர பிஸி. பொண்டாட்டியை பார்க்க முடியல, பிள்ளைகளை பார்க்க முடியல. 6 மாசத்துக்கு பிறகு நான் ஏர்போர்ட்டுக்கு செல்லுவேன். என் பொண்டாட்டி புது பொட்டியுமா என்னிடத்தில் வரும், அதில் புது ட்ரெஸ் இருக்கும். அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் பொண்டாட்டி கொடுப்பாங்க. நான் திருப்பி then I flew to Uganda. திருப்பி பார்த்தா பொண்டாட்டி ஓடி போயிட்டாங்க. இவன் ஊரு ஃபுல்லா சுற்றி 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 இப்ப பொண்டாட்டியை காணோம். ஐயா, ஊழியம் செய்யுங்க, குடும்பம் மிக மிக முக்கியம். புரிகிறதா? உங்களுக்கு விளங்குதா? தெரியலேது? குछ नहीं, ஒன்னும் மனசிலாயில்லை, கொஞ்சம் சொல்லுங்களே. உங்கள் குறைகள் மாற வேண்டும். அதுக்குதான் இவனை நான் கொண்டு வந்தேன். ஆண்டவர் இயேசுக்கு சொன்ன ஒரு சிறந்த உவமையிலிருந்து நான் முடிக்க போகிறேன். வாச்செல்லாம் பார்க்காத, என்ன பாரு. குறைகளை நிறைவாக்குகின்ற தகப்பனுடைய தன்மைகள் சொல்லி முடிச்சாச்சு. இனி ஏன் உங்க வாழ்க்கையில் குறைகள் உண்டாகிறது? தேவன் சொன்ன ஒரு சிறந்த உபமா 106ஆம் பக்கம், லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன உபமா? தம்பி இப்ப போட வேண்டாம், பொன்வேல் பீட்டர், இப்ப அங்க போடாத, கட் பண்ணு, டக்குன்னு கட் பண்ணடா. பார்த்துட்டாங்க விட்டடிக்கிறதுல ரொம்ப திறமைசாலிங்க. என்ன உபமா? லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்ன உபமா? விட்டடிக்காத, பைபிளை பார்க்காத, மூஞ்சில பாரு. லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சிறந்த பேரபிள்ஸ் இருக்கு. சொல்லுங்க, உனக்கு தெரியுமா? உனக்கு என்னடா தெரியும்? இவனை தெரியாம கூப்பிட நிக்க வச்சிருக்கு. தம்பி, உனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? விட்டடிச்சங்க பார்த்தேன், எனக்கு நல்லா தெரியும். பொன்வேல் பீட்டர் தான்.
ஆமா ஆமா ஆமா. அது என்ன உபமை? அவர்களுடைய அது என்ன உபமை? என்னங்க? வெரி குட் வெரி குட் வெரி குட். ஐயா சொல்லிட்டாங்க. தங்கச்சி என்ன சொன்னீங்க? கெட்டகுமாரன். எத்தனை பிள்ளைங்க நீங்க குடும்பத்தில்? 4 பேர். நீங்க தான் அக்காவா தங்கச்சியா? அக்கா. அப்பா வந்து தரலையா சொத்து? மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. எது வாங்கி இருக்க மாட்டீங்க. வாங்கினால் கெட்ட குமாரத்தியா? சொல்லுங்க. பரிசுத்த வேத புஸ்தகத்தில் கெட்ட குமாரன் என்று இருக்கிறதா? இருக்கிறதா? இருந்தா நான் வீட்டுக்கு போயிடுறேன். எஸ், இளைய குமாரன். பரிசுத்த வேத புஸ்தகத்தில் கெட்ட குமாரன் என்று இல்லை, இளைய குமாரன் என்று தான் இருக்கிறது. நான் சத்தியத்தை சொல்கிறேன். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள். அப்பதான் நீங்க தூங்காம இருப்பீங்க. இவன் தான் என் தகப்பன், இது என் மூத்த அண்ணன், நான் தான் இளையவன். தகப்பனை பாத்தியா? திருட்டு மூஞ்சியா இருக்கான் பாரு. எங்களை 2 பேரை பெத்த விட்டுட்டு இவன் எப்படி இருக்கான் பாரு, நல்லவன் மாதிரி. பணக்காரன் பிச்சைக்காரன் மாதிரி தான் இருப்பாங்க. நல்லா பாடுறா தகப்பா. இதுதான் என் தகப்பன், இது என் மூத்த அண்ணன், பேரு ரமேஷ், நான் இளையவன். நல்ல சத்தியத்தை சொல்லுகிறேன். தகப்பா, மகனேன்னு கூப்பிடு. மகனே. ஏதோ சினிமா ஷூட்டிங் மாதிரி மகனே. இடம் நல்லா கூப்பிடுற, அன்பா கூப்பிடுறா மகனே. மகனே. ஒரு உண்மை தரட்டீங்களா தகப்பா? எல்லாரும் பாக்கட்டடா. இவன் குளிக்காம வந்திருக்க தகப்ப. இந்த தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க. நாங்க மூத்தவன் இளையவன். பெரிய பணக்காரன், 10 கார் இருக்கு, 10 வீடு இருக்கு. பெரிய வீடும் இருக்கு, சின்ன வீடும் இருக்கு. ஐயோ, இவங்க தப்பா எடுத்துக்கிறாங்க ஐயா. பெரிய வீடுனா டபுள் பெட், சின்ன வீடுனா சிங்கிள் பெட். மொத்தம் 10 வீடு. தகப்பனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? பெரிய பணக்காரன். எங்க அப்பன் பெரிய கோடீஸ்வரன். அதனால நான் எப்பொழுதுமே காலெல்லாம் அமைக்க விடுவேன். எலும்பா இருந்தாலும் பரவாயில்ல, நான் காலெல்லாம் அமைக்க விடுவேன். பெரிய பணக்காரன். இப்ப பாருங்க, சொல்ல போறேன். 12ஆம் வசனம். அதில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை தர வேண்டும் என்று. அதன்படி தகப்பன் அவர்களுக்கு, யாருக்கு? அவர்கள். யார் அவர்கள்? என்ன பார்த்து கெட்டகுமாரன் சொல்றீங்க? இவன் தான் கெட்டகுமாரன். தனக்கு வரவேண்டிய சொத்தின் பங்கை கேட்கின்ற இளையமகனை பார்த்து இந்த உலகம் கெட்டகுமாரன் என்று அழைக்கிறது. இப்ப நீங்கள் கேட்காத சத்தியம் சொல்ல போறேன். இப்ப நான் சொத்து வாங்கல, சொத்து வாங்குவதற்கு முன்பதாக எனக்கும் தகப்பனுக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப். இப்ப பாருங்க, அவர் சொத்து கொடுத்துட்டாங்க. இப்ப என் கை எங்க இருக்கிறது? சபைக்கு வரும்போது சைக்கிள் போலும் இல்லை, சாமைய சபைக்கு வரும்போது சைக்கிள் போலும் இல்லை, நடந்துதான் வந்தாங்க. 10 கிலோமீட்டர் நடந்துதான் வந்தாங்க. கிழிஞ்ச பேண்ட், மனைவிக்கு கிழிஞ்ச சாரி, வந்து இங்க உட்கார்ந்து இருந்தாங்க. சாமைய தேவை பார்த்து, என்னப்பா ஐயா ரொம்ப தூரத்துக்கு வர ஐயா, ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்களே. ஐயா ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. நடந்து வரும்போது கரெக்டா 8:30 மணிக்கு வந்தாங்க. சைக்கிள் வாங்கி கொடுத்த போது இவன் 8:45 வர. வாடா, ஏடா தாமதமா வந்தே? என்ன கேட்கிறீங்க ஐயா? என் மனைவியை பாருங்க, என்ன மனைவி நல்லாதான் இருக்கு. நேத்து ஐயா தெரியுது, இவளுக்கு 140 கிலோ இருக்கு.
நீங்க கொடுத்த சைக்கிள் அவள் உட்கார வச்சது பேக் வீல் பஞ்சர். அதொட்டி முன்னாடி உட்கார வச்சு அதுவும் பஞ்சர். ஐயா 3 பஞ்சர். ஒரு பைக் கிடைத்தால் நல்லா இருக்கும். ஐயா பைக் வாங்கி கொடுத்தது. வந்தாங்க பைக் வாங்க. அது வரைக்கும் ஐயா சோத்திரம் நல்லா இருக்கீங்களா? பைக் வந்து பிரைஸ் தி லார்ட் டுடே ஸ்டைல் மாறம் பாத்தீங்களா? ஆசீர்வாதம் பெறும்போது இப்ப ஏதோ 2-3 இங்கிலீஷ் வருது. இந்த பைக்கில் வந்து 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 சிகப்பாயிருந்த மனைவியோட முகம் கொஞ்சம் கருக்க ஆரம்பித்தது. இருக்கிற எல்லா லவ்லியும் வாங்கி போட்டாங்க. ஃபேர் ஆன் லவ்லி, அந்த லவ்லி, இந்த லவ்லி. எந்த லவ்லி வாங்கி போட்டாலும் மூஞ்சி குரங்கு மாதிரி தான் இருக்கு. என்னங்க என்னங்க உங்க பைக்கால மூஞ்சி கருப்பாய் போச்சு, ஐயா கிட்ட சொல்லுங்க ஒரு காரு கிடைத்தா நல்லா இருக்கும் என்று. இவன் ஐக்கியமா தான் இருந்தது. புரிகிறதா? இவன் ஐக்கியமா தான் இருந்தது. காரு வந்தது. காரு வந்த போது இது வராதா வராதா? காரு வந்த போது இவர் ஸ்டைல் மாறி போச்சு. கார் வந்த போது, சைக்கிள் ஆகும்போது, பைக் ஆகும்போது, கார் வந்த போது, இப்ப காஞ்சிபுரம் பட்டு சாரி யாருக்கு? அம்மாவுக்கு. இவருக்கு மொத்தம் ஜீன்ஸில் பாக்கெட், மொத்தம் பாக்கெட். சண்டே வந்து போட்டு வந்தாங்க, மொத்தம் ஹோல்ஸா இருக்கு. பேரு புல்லட் ஜீன்ஸ். அந்த பணம் வந்த போது புல்லட் ஜீன்ஸ். இவர் ஸ்டைல் மாறி போச்சு. ஐயா, ஏன் உங்க வாழ்க்கையில் குறைகள் உண்டாகிறது? தகப்பனோடும் சபையோடும் உங்களுக்கு ஐக்கியம் இருந்தது. ஆனால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்த போது நீங்கள் சபையோடும் போதகரோடும் தேவனோடும் ஐக்கியத்தை விட்டு விட்டது. இப்ப ஐக்கியம் இல்லை. பணம் இருக்கும்போது ஐக்கியம் இருந்தது, ஆசீர்வாதம் போது ஐக்கியம் இருந்தது. இப்ப ஐக்கியம் இல்ல. ஐக்கியம் இல்லாத சபைகள் உடைந்திடும். இந்த சபையில் எத்தனை பேர் ஐக்கியமா இருக்கிறீங்க? சென்னையில் கூடாஞ்சேரியின் சபையில் என்ன கன்வென்ஷன் புக் பண்ணாங்க. சிஎஸ்ஐ சபை, ஓபனா சொல்றேன். சபைக்கு போகும்போது இந்த பக்கம் ஃபுல், அந்த பக்கம் யாருமே இல்லை. நான் சொன்னாங்க, நீங்கள் இந்த பக்கம் வாங்க. நாங்க வர மாட்டோம், நாங்க வர மாட்டோம். என்ன அது? அந்த குரூப். எந்த குரூப் எனக்கு தெரியாது. சபைக்குள்ள மொத்தம் 5 குரூப். ஏடிஎம்கே, டிஎம்கே, காங்கிரஸ், எம்டிஎம்கே எல்லாம் சபைக்குள்ள தான் இருக்கு. பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட். ஐயா, ஐக்கியம் தேவை. தேவன் தந்த மீட்பன். நல்ல மெசேஜ் கேட்டுட்டு வேற குறை சொல்லுவது. ஐயா சோத்திரம், ஜெபம் பண்ணுங்க. தலை வச்சு கொடுத்து வேலை அந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை, சும்மா. ஐயா, முதலாவது சபைக்குள் ஐக்கியம் இருக்க வேண்டும். கணவன் மனைவியோட ஐக்கியம் இருக்க வேண்டும். மருமகளும் மாமியாரும் ஐக்கியமா இருக்க வேண்டும். அது சொல்லும் எல்லாரும் முகவெல்லாம் தாழுது. மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஐக்கியம் இருக்கிறதா? குடும்பத்தில் எங்க காணும்? போதகரும் விசுவாசி ஐக்கியம் இருக்கிறதா? எங்க காணும்? சபை விசுவாசிகள் ஐக்கியம் இல்லாமல் குரூப்பா சபையில் செயல்படுகிறது. நடத்தான் குறைவு. சபையில் மக்கள் இல்லை, ஆசீர்வாதம் இழந்து போகிறது. மகனே, ஐக்கியம் எங்கே இருக்கிறதோ அங்கதான் உங்க வாழ்க்கை நிறைவாக மாறும். கணவன் மனைவியும் ஐக்கியமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு கல்யாணம் முடிந்தது. கொடு, இதான் என் மனைவி. இவர் மனைவி, தகப்பன் எல்லாம் இவர் தான். எங்களுக்கு இன்றைக்கு கல்யாணம் முடிந்தது. நாங்கள் பீச்சுக்கு போகிறேன். விட மாட்டேன், 6 மாசம் விட மாட்டேன். என் அன்பான மனைவி. என் மனைவி எவ்வளவு அழகா இருக்கு பாரு.
கொஞ்சம் தாடி இருந்தாலும் பரவாயில்லை, இது என் மனைவிதான். 6ஆம் மாசம் முடிந்து விட்டது. நட 6ஆம் மாசம் முடிந்து விட்டது. நட ஏடா வைக்கப்ப ஏதோ நான் பொண்ணு பார்க்க வந்த மாதிரி தலை தூக்கி நடையடா என் கூட. 6ஆம் மாசம் முடிந்து விட்டது. இப்ப கைய காணோம். வா, இப்ப எங்களுக்கு குழந்தை பிறந்தது. இப்ப நான் இங்க வா வா வாடா வா வா. இப்படிதான் ஐக்கியமா? இதா ஐக்கியமா? கணவனும் மனைவிக்கு ஐக்கியம் இல்லை. புள்ள பிறந்த அழகு போயிடுமே, கிராமர் போயிடுமே, இனி இது குப்பை. நான் ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்க வேண்டுமா? நீங்கள் ஐக்கியமா இருக்க வேண்டும். உங்க பிள்ளைகள் அதை பார்த்து வளர்ந்து வருகிறார்கள். குடிச்சிட்டு வந்து டமான்னு தட்டுறாங்க. மனைவி ஃபுட்பால் மாதிரி அப்படி குதிக்கிறாங்க. இப்ப மனைவி உஷார் ஆயிட்டாங்க. அவங்கள அடிக்கிற டமால் இருந்து. இப்ப எல்லா மனைவிமாரும் கராட்டை படிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அடி வாங்குறதா டாம் டிம் டாம். ஆமா, நான் பார்த்திருக்கேன். ஒரு வீட்டு ஜெபிக்க போனா சத்தம் கேக்குது, பட்டா பிட்டா பிட்டா இடி. மனைவி அங்க குதிக்கிறாங்க. ஜன்னல் கூட பார்த்தா இவர் இப்படி குத்துறாங்க. அப்பதான் நான் பெல் அடிச்சேன். ஆனா மனைவி ஐயோ சோத்திரம் 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 சோத்திரம், இவர் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அடி இங்கதான் விழுந்திருக்கு. சோத்திரம் சோத்திரம். ஐயா வாங்க, நாங்க ஜெபிச்சுட்டா இருந்தோம். நான் கேட்டவங்க சத்தம், ஜெபிக்கிற சத்தம் நான் கேட்டது. மனைவி ஐக்கியம். எங்க ஐக்கியம் இருக்கிறதோ அங்கே நேசு இருக்கும். எங்க ஐக்கியம் இருக்கிறதோ அங்க சமாதானம் இருக்கும். இன்றைக்கு சபைகளில் ஐக்கியம் இல்லை, குடும்பத்தில் ஐக்கியம் இல்லை. எத்தனை குடும்பம் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. சென்னையில் அட்வொகேட் சொன்னாங்க, தம்பி ஸ்ரீஜித் ஜெபிங்க, என்னமா பிரச்சனை? இன்றைக்கு ஹையஸ்ட் டிவோர்ஸ் கிறிஸ்தவர்கள் மத்தியத்தில் தான் ஹையஸ்ட் டிவோர்ஸ். ஏன் காரணம்? ஐக்கியம் இல்லை. ஐக்கியம் இருந்தா தாயா நிறைவு. இன்றைக்கு இந்த இளைய மகன் தன் ஐக்கியத்தை விட்டு விட்டது. 13ஆம் வசனம். சில நாளுகளுக்கு பின்பு அவன் எல்லாவற்றையும் சேர்த்த பின்பு தூர தேசத்துக்கு புறப்பட்டான். இப்ப என்னாச்சு? டாடா போடா கண்ணா, ரொம்ப நன்றி. டாடா. இவன்தா கேட்டகுமார். அப்பாக்குன்னு சொத்து வாங்கிட்டு அப்பா மணி அடிச்சிருக்கு. இவன்தா இவனப்பா நீங்க சொல்ல மாட்டீங்களே. இப்ப என்னாச்சு? சாமையா விட்டு, சிம்ரன் அசம்பிளியை விட்டு, தேவனை விட்டு இவன் தூரமாய் போயிட்டாங்க. சாமையா கூப்பிட்டாங்க போனில். டியர் பிரதர் தாமஸ், வேர் ஆர் யூ நவ்? சைக்கிள் போலும் இல்ல, கார் வந்தது, அழகு வந்தது, அம்மா கொஞ்சம் ஸ்டைல் ஆயிட்டாங்க, முகமெல்லாம் செகப்பாயிட்டாங்க ஏசியில் வந்து. இப்ப சிம்ரன் அசம்பிளி not good because I want to wear jeans pant and tight t-shirt. Here the people, poor people, that's why we shifted our church to other place. கூப்பிட்டாங்க. Hey brother Thomas, where are you now? Oh no, I'm in America. இவர் திடீர்னு அமெரிக்கா போயிட்டாரு. சரி, உங்க மனைவி எங்க? Oh, she's in Canada. உங்க பிள்ளைகள் அங்க? Oh, they are in New Zealand. 4 பேர் எஸ்கேப். என்ன பண்றாங்க? இவன் இந்த பக்கம் குடிக்கிறாங்க, அவன் அந்த பக்கம் பிடிக்கிறாங்க, இவங்க டான்ஸ் ஆடுறாங்க. பிசினஸ் வளர்ந்தது, எல்லாம் வளர்ந்தது. விசுவாச கற்று தந்தேன், எல்லாம் கொடுத்தது, அன்பை கொடுத்தேன். இந்த போதகர் அவனுக்கு உபவாசம் இருந்தேன். இப்போ சபையை மறந்து விட்டது, தேவனை மறந்து விட்டது, எல்லாம் மறந்து விட்டது. மகனே, உனக்கு ஐக்கியம் இருந்தால் நிறைவு. உன்னை உயர்த்தும் போதும் நீ சோர்வடைந்து படுக்கும் போதும் ஒரு நாளும் தேவனை விட்டு, சபையை விட்டு, போதகரை விட்டு தூரமாய் போக கூடாது. என்னை விட்டு மாயை பின்பற்றி வீணாய் போகிறதுக்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். ஏன் உங்க வாழ்க்கை குறைகள்? முதலாவது fellowship with God, fellowship with pastor, fellowship with family. உனக்கு ஐக்கியம் இருந்தால் மகனை நிறைவாக மாறும். இப்போ தூரமாய் போனது, தேவனோடு தூரமாய் போனால் சாத்தான் வரும். ஏனென்றால் மூன்றாவது அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அமெரிக்கிலிருந்து குடிக்கிறாங்க, கனடாவிலிருந்து குடிக்கிறாங்க, விபச்சார சிந்தைகள் வந்தது, போராட்டமானது, 5 கம்பெனி மூடி போச்சு. இப்ப ஒன்றுமே இல்லை. நல்லா இருந்தது சபைக்குள்ள இருக்கும்போது, போதகர் இருக்கும்போது நல்லா இருந்தது. ஏதோ ஒருத்தர் உபதேசம் கொடுத்தாங்க, blessing of prosperity. அங்க போயிட்டாங்க.
மனம் திரும்ப சொன்னா என்ன பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் மனம் திரும்ப, அதாயா சரியான செய்தி. ரிப்பண்ட். சும்மா ஞானஸ்நானம் எடுத்துட்டு இஷ்டத்துக்கு பாவலம் பண்ணிட்டு பரலோகம் போக தப்பு, போக முடியாது. ஐயா, பரிசுத்த வேதம் ஒவ்வொரு பேரும் தேவ சமூகத்து மன்னிப்பை கேட்டவர். இவன் பாவம் செய்து ஐக்கியத்தை விட்டது, இவன் தூரமாய் போனது, இப்பொழுவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணது. தேவ சமூகத்தில் இருந்தால் எப்படியா துன்மார்க்கம் வரும், இச்சை வரும், விபச்சார சிந்தை வரும்? நீ ஐக்கியத்தை விட்டபடியால், தேவனை விட்டு தூரமாய் போனபடியால் இப்போ நீ எங்க வந்தது? துன்மார்க்கத்துக்குள்ளாக வந்தது. 14ஆம் வசனம். சில நாளுகளுக்கு அவன் எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிட்டு. சத்தியத்துக்குள்ளாக நான் முடிக்க போகிறேன். தேவன் கொடுத்த தாளந்து பாடுவது, இசை வாசிப்பது. இப்ப சினிமாய் பாடினா நல்ல பணம் கிடைக்கும், ஓஸ்கர் அவார்டும் கிடைக்கும். ஆனா ஓஸ்கர் அவார்டுமாய் பரலோகத்து போக முடியாது. அது இங்கத்தான் ஓஸ்கர் அவார்டு. அங்க போனமா விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றாத்தான் போக முடியும். இட்ஸ் நாட் a request, it's a command. Take baptism. ஞானஸ்நானம், ஞானமுள்ளவன் ஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் என்பது முக்கி போகணும், அதுதான் ஞானஸ்நானம். இப்ப எல்லாம் இழந்து போச்சு, பாவம். நேற்று வரைக்கும் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் 95, சிக்கன் 105, சிக்கன் 195, சிக்கன் 200 எல்லாம் ஒரே டேஸ்ட் தான். எல்லாம் சாப்பிட்டு நல்ல ஜாலியா இருந்த மனுஷனுக்கு இப்போ பசிக்குது. 5 ஊவே இழந்தது. இளைய மகன் இழந்தது 5 ஊ. அது என்ன 5 ஊ? நம்பர் 1. 13ஆம் வசனம். அவன் இழந்தது உறவு என்ற ஊ. 14ஆம் வசனம். அவன் இழந்தது உணவு என்ற ஊ. அப்ப உறவும் உணவு. நம்பர் 3. 15ஆம் வசனம். உறைவிடம் என்ற ஊ. உறவு, உணவு, உறைவிடம். 17ஆம் வசனம். உணர்வு என்ற ஊ. அவனுக்கு புத்தி தெளிந்த போது உணர்வு இழந்து போனது. 22ஆம் வசனம். 5ஆம் ஊ. உடை என்ற ஊ. தேவனை விட்டு ஐக்கியம் இல்லாமல் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி கொடுத்த தாளந்து உலகத்துக்கு கொடுத்தல் மகனே, இந்த 5 ஊவும் நீ இழந்து போகும். நான் சொல்லுகிறேன் தங்கச்சி, எழுதிக்கோ. 13ஆம் வசனம். உறவு என்ற ஊ. 14ஆம் வசனம். உணவு என்ற ஊ. 15ஆம் வசனம். உறைவிடம் என்ற ஊ. 17ஆம் வசனம். உணர்வு என்ற ஊ. 22ஆம் வசனம். உடை என்ற ஊ. செய்த 4 தவறுகள். 1, ஐக்கியத்தை விட்டு விட்டது. 2வது, தேவனை விட்டு தூரமாய் போனது. 3வது, துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணது. 4வது, கொடுத்த தாளந்து உலகத்துக்கா செலவழி போலிவன் குறைவானவனாக மாறினது. 17ஆம் வசனம். அவனு புத்தி தெளிந்த போது, இப்ப மனம் திரும்ப போறாங்க. என்னாச்சு? பன்றி தின்னுகிறது அவடு போலும் கிடைக்கல. பன்றி 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 போடா. நேற்று வரைக்கும் சிக்கன் 65, சிக்கன் 95. கர்த்தரை விட்டு தூரமாய் போய் ஐக்கியத்தை விட்டு துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி கொடுத்த தாளந்து உலகத்துக்கு கொடுத்து நீ வாழ்ந்தால் உனக்கு பன்றி தின்னுகிற தவிடு போலும் கிடைக்காது. எங்க? சிங்கப்பூரில் பன்றி இருக்கிறதா? சிங்கப்பூரில் பன்றி இருக்கிறதா? இருந்தா கண்டிப்பா அது போலும் கிடைக்காது. தேவன் தந்த சபை என்ன அழகான சபை இது. நிற்கும் போதே பிரசன்னம் அப்படி ஊற்றுகிறது. உனக்காக ஜெபித்த முழங்கால வைத்த ஒரு குடும்பம் இருக்கிறது. ஒரு குடும்பம் இருக்கிறது. உனக்கு ஆசீர்வாதம் வந்த போது, I don't like this shirt because இப்ப ஐக்கியம் இல்லை, தூரமாய் போனது துன்மார்க்கம். இப்போ உணர்ந்தவன் இதா திரும்பி வருகிறான். இன்றைக்கு ஒரு வாய்ப்பை repent, ஒரு வாய்ப்பை தருகிறேன், மனம் திரும்ப. இன்றைக்கு மனம் திரும்பினால் உனக்கு பரலோகம் உண்டு. நாளைக்கு பாவம் செய்தால் அடி மூஞ்சியில் உத கிடைக்கும். மனம் திரும்பி வந்து பாவம் செய்யலாமா? தப்பு. ஒரு தடவை வந்திப்பா, 2 தடவை, 3ஆம் தடவை அடி. நடக்க முடியாது வாழ்க்கை முழுவதும்.
மனம் திரும்ப, இயேசுக்கா வாழு, இந்த இதயம் இயேசுவுக்கு கொடு, அதுதான் ரிப்பன். இது கெட்டு போக கூடாது. ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி என்ற தேவன், சரீரம் என்ற மனிதன். தேவனுக்கு மனிதனுக்கும் ஒரு உறவு, அதுதான் ஆத்மா. பாவம் பிடிக்கும் போது மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படும். பாவத்தின் சம்பளம் மரணம். இப்ப வராங்க இளைய மகன், தகப்பனிடத்தில் வராங்க. 21ஆம் வசனம். தகப்பனே, தகப்பனே, இப்ப எல்லாம் போச்சு. 5 ஜீன்ஸ் பேண்ட காணோம், இப்போ பென்ஸுகார காணோம். பழைய கிழிஞ்ச பேண்டும் பழைய கிழிஞ்ச சாரியும். இப்ப வராங்க. தகப்பா, உனக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதம் பாவம் செய்தேன், உன் குமாரன் அழைப்பதுக்கு நான் பாத்திரம் அல்ல. அப்ப தகப்பன் சீ நாய போடா. ஏது உலகத்தரமான தகப்பன். சீ நாய போடா, உன்னால என் சொத்து போச்சு, உன்னால எனக்கு பேரு கட்டு போச்சா. என் தகப்பன் நல்ல தகப்பன். உலகத்தில் இருக்க தகப்பன் கெட்ட தகப்பன். இது கெட்டகுமாரன் கதை அல்ல, புரோடிகல் சென்ற கதை அல்ல. இது நல்ல தகப்பனோட உபமா. The good father. பார்த்தன ஓடி வந்தாங்க. நம்ம ஃபாதர் வரட்ட, அவன் வரட்ட. எது நம்ம படைத்த ஃபாதர் வரட்டாமன் வச்சிருக்கிறோம் பாரு, அவனுக்கு ஆப்பு. இந்த தகப்பன் ஐயோ குமாரா குமாரா ஓடி வந்து நான் கிஸ் பண்ண மாட்டேன், ஏற்கனவே பிரச்சனை ஆகி போச்சு. இவனை நான் கண்டிப்பா கிஸ் பண்ண மாட்டேன். ஓடி வந்து முத்தம் கொடுத்தாங்க. இந்த தகப்பன் மனம் திரும்பி வந்து எனக்கு கொடுத்த 4 பரிசுகள். 1, உயர்ந்த வஸ்திரங்கள். இன்றைக்கு உங்களுக்கு நான் தருகிறேன். உயர்ந்த வஸ்திரங்கள் என்பது என்ன? அந்தஸ்து, உரிய மரியாதை. இந்த சபையை விட்டு போனீங்கல்ல, விட்டு போனீங்கல்ல, இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இங்க ஏதோ கீபோர்டு வாசிட்டு இருந்தாங்க. விட்டு போனோன்னு இன்னொரு தம்பி வந்தாங்க. ஆனாலும் போதகர் அவன் அங்க உட்கார வச்சாங்க. அதான் அந்தஸ்து, உரிய மரியாதை, உயர்ந்த வசனம். நம்பர் 2, முத்திர மோதிரம், அதிகாரம். அதே கீபோர்டு வாசிக்க போதகர் அதிகாரத்தை கொடுத்தார். செருப்பு, பாதரட்சை, அதாவது அவனுக்கு விடுதலை கொடுத்தார். பாச ஜபித்து அவனுக்கு மன்னிப்பை கொடுத்தார். கொடுத்த கன்றை தகப்பனுக்கு இருக்கிற சகல தன்மைக்கு அவனை பார்த்து நாக்கினார். இப்போ குறைகள் மாறிவிட்டது. ஒரே ஒரு காரணத்தால். எப்படி? மனம் திரும்பியபடியா, அர்ப்பணித்தபடியா. நீங்க ஒன்று மட்டும் செய்தா போதும். நீங்க ஐக்கியத்தை விட்டு போனீங்க, தேவனை விட்டு போனீங்க, பாவம் செய்தீங்க, கொடுத்த தாளந்து உலகத்துக்கு செலவழித்து விட்டீங்க. ஒன்று மட்டும் செய்தா போதும், மனம் திரும்பு. திரும்புறீங்களா? பாசம் மேல கோபம் இருக்கா? மன்னிப்பு கேளு. சபைக்குள்ள சண்டை போட்டால் உட்கார்ந்து இருக்கீங்களா? இன்றைக்கு மன்னிப்பு கேளு. ஒருவருக்கு ஐக்கியமாயிரு, சபை வளரும். தேவன் தந்த போதகர் இவன் 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கணும். அதான் உங்க ஜெபம். உங்களுக்கு போதனையை தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை ஜெபித்து கொண்டிருக்க பாருங்க. 100 வயசு ஆயுசா இருக்கணும். நீங்க ஜெபிங்க, குறை சொல்லாதுங்க. ஐக்கியத்தோடு வாழுங்க. சபையில், குடும்பத்தில். மனைவி விட்டு போகாத, மனைவி விட்டு தள்ளிட்டு போகாத. அவளுக்கு அழகு இல்ல, பணம் இல்லைன்னு சொல்லி தப்பு. எங்க போனாலும் வாழ முடியாது. ஒரு பொண்டாட்டி தான், 2 பொண்டாட்டி இல்ல. ஒரு அப்பா தான், ஒரு அம்மா தான், 2 அப்பா அம்மா இல்ல. ஒரு கணவர் தான், 2 கணவர் இல்ல. ஐக்கியத்தோடு வாழ, விட்டு போகாத. அப்ப யாரையா கட்டகுமாரன்? சத்தியத்தை சொல்லி முடிக்க போறேன். நீங்க இத்தனை நாட்களாக இளைய மகனை சொன்னீங்க. நோ, அவர் அல்ல கட்டகுமாரன். நான் 2 வரை காமிக்கிற பரிசுத்த வேத புஸ்தகத்தில் யாரு கட்டகுமாரன் என்று. நீங்க கேட்டதெல்லாம் போய். இவன் கெட்டகுமாரன் அல்ல, அவன் மனம் திரும்பி வந்தது. இவன் நல்ல குமாரன், நல்ல தகப்பன். யாரையா கெட்டகுமாரன்? படிங்க சிஸ்டர். கெட்டகுமாரன் சொல்லி முடிக்கிறேன், ஜெபிச்சு முடிக்கிறேன். யார் உண்மையான கெட்டகுமாரன் சொல்றேன்? நான் பரிசுத்த வேத புஸ்தகங்களுக்கு தெரியாத 2 கெட்டகுமாரன் நான் காமிக்கிறேன். படிங்க சிஸ்டர். லூக்கா 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். முதல் கெட்டகுமாரன் முடிக்க போறேன். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து. நில்லுங்க, நில்லுங்க. என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? உம்முடைய சகோதரன் வந்தார். என்ன சொன்னாங்க?
சகோதரர் வந்தார். இளவமான் எப்படி வந்தாங்க? நோ, வரல. அவன் சுகத்தோட வரல. அவனுக்கு உடை இல்ல, ஆகாரம் இல்ல, பசி. அவன் எப்படி வந்தாங்க? சுகத்தோட வரல. பொய் தானே, பொய் தானே. பொய் சொல்லுகிறவன் கெட்டகுமாரன். புரிகிறதா? பொய் சொல்லுகிறவன் கெட்டகுமாரன். இவன் தாயா கெட்டகுமாரன். அவன் சுகத்தோட வரல, எல்லாம் இழந்துதான் வந்தான். இவன் பொய் சொல்றான், இவன் பொய் சொல்றான். பொய் சொல்லாத, சபையில் பொய் சொல்லாத, குடும்பத்தில் பொய் சொல்லாத. அவன் தாயா கெட்டகுமாரன், இளைய மகன் அல்ல. சுகத்தோட வந்தாயா? சுகத்தோட வந்தாயா? இல்ல, வரல. சொல்லுங்க, எப்படி வந்தாங்க? எல்லாம் இழந்து அழுக்கான வஸ்திரத்தோடு வந்தா. உணவு இழந்தது, உடை இழந்தது, உறைவிடம் இழந்தது, உறவு இழந்தது, எல்லாம் இழந்ததாம். அவன் சுகத்தோட வரலையா? இவன் பொய் சொல்றான். அவன் தான் கெட்டகுமாரன். இரண்டாம் கெட்டகுமாரன். 28ஆம் வசனம் முடிக்க போறேன். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து. அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். பாத்தீங்களா? கசப்பு, கசப்பு, கசப்புள்ளவன் கெட்டகுமாரன். உங்கள் கசப்பு இருக்கிறதா? தூக்கி போடு குப்பையில். அவன் தான் கெட்டகுமாரன், இவன் அல்ல. கசப்பு இருக்கிறதா? போதகர் மேல, விசுவாசி மேல தூக்கி போடு. தூக்கி போடாம இருந்தாங்க நீங்க கெட்டகுமாரன். கெட்டகுமாரன் பரிசுத்த வேதம் அதான் சொல்லுகிறது. இளைய மகனை பார்த்து கெட்டகுமாரன் சொல்றீங்க. பாவம் செய்தவன் கெட்டகுமாரனா? கர்த்தர் பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்குகிறார். அதான் என் கர்த்தர். ரெண்டு கெட்டகுமாரங்க. ஒன்று வேலைக்காரர்கள் பொய் சொல்றாங்க, சுகத்துடன் வந்தா. இவன் எல்லா சொத்தும் வாங்கி அப்பா கூட இருந்து 5 வேளை கொட்டி தூங்கிட்டு இளைய மகன் வந்த போது கசப்போடு உள்ளே போகாமல் இருக்கிறவன் கெட்டகுமாரன். மகனே, மகளே, 2 காரியம் செய்யுங்களே. பொய் சொல்லாத, கசப்பு இருக்கக்கூடாது. இளைய மகனை போல எல்லாம் மறந்து தேவ சமூகத்தில் வா. அப்படி எழுந்துள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். ஏன் உங்க வாழ்க்கையில் குறைகள்? ஐக்கியம் இல்லை. ஐக்கியம் இருந்தால் நிறைவு. எழுந்துள்ளுங்கள். ஐக்கியம் இருந்தால் நிறைவு. ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போட்டு. ஏன் உங்க வாழ்க்கையில் குறைகள்? நம்பர் 1 ஐக்கியம். ஐக்கியம் இல்லாமல் இருந்தால் குறை, ஐக்கியம் இருந்தால் நிறைவு. தேவனுடைய தூரமாய் போனால் குறை, போகாமல் இருந்தால் நிறைவு. துன்மார்க்கம் ஜீவனம் பண்ணால் குறை, போகாமல் இருந்தால், செய்யாமல் இருந்தால் நிறைவு. கொடுத்த தாளந்து உலகத்துக்கு கொடுத்தால் குறைவு, கொடுக்காமல் இருந்தால் நிறைவு. பசியோடு வந்தார், அவனை ஏற்றுக்கொண்டார். நீங்கள் என்னிடத்தில் வந்தால் நான் ஏற்றுக்கொள்வேன். நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். இப்ப என் கேள்வி, எனக்கு ஊழியம் செய்யணும். உங்களுக்கு முழங்கால் இல்லை, கண் இல்லை, முடி இல்லை, சரீரம் இல்லை, எனக்கு எல்லாம் இருக்கு. என்ன உலகம் கெட்டகுமாரன். நான் கெட்டகுமாரன் அல்ல, இவன் தான் கெட்டகுமாரன். பொய் நான் உள்ளவன், கசப்பு உள்ளவன். ஆண்டவரே, உமது ஊழியத்தை நான் செய்ய வேண்டும், உமக்காக வாழ வேண்டும். இன்றையிலிருந்து ஐக்கியத்தோடு வாழ, இன்றையிலிருந்து உம்மை விட்டு தூர போகாமல் வாழ, துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணாமல், கொடுத்த தாளந்து பாடுவதா, இசை வாசிப்பதா, உமக்கண்டு அர்ப்பணித்து வாழ விரும்புகிறேன். ரிப்பென்ட், மனம் திரும்ப. இயேசுக்கு வாழ விரும்புகிறேன். அவர் மட்டும் கை தூக்குங்க. இங்க பாவிகள் அல்ல. கர்த்தர் பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்குகிறார். தம்பி வா, முன்னாடி வா, முன்னாடி வா. கர்த்தருக்காக நான் வாழ போகிறேன். வா வா, முழங்கால் போடு தம்பி. இது போதும். மனம் திரும்புற பாவி நிமித்தம் பரலோக சந்தோஷம். இதான் செய்தி. இளைய மகன் கட்டுக்குமாரன் அல்ல. இவர்களெல்லாம் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று அர்ப்பணிப்போடு வந்திருக்கிறேன். ஒரே தீர்மானம், இதே தீர்மானம், கர்த்தருக்காக. அப்படி வாங்க. கர்த்தருக்காக வாழ விரும்புகிறேன். கர்த்தருக்காக வாழ விரும்புகிறேன். எங்களுக்கு முழங்கால் இருக்கு, கண் இருக்கு, அழகான முடி இருக்கு, தாய் இருக்கு, தகப்பன் இருக்கு, வேலை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒன்றுமில்லாத மகனே, கர்த்தாவை நீ பயன்படுத்தி வருகிறார். பெண்களை காணும்.
உங்களுக்கு ஒன்று ஊழியம் செய்ய வேண்டியா? எங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டிய நாங்க சாம்பார் ரசோமன் வீட்டில் இருக்கிறேன். ஆண்கள் மட்டும் ஊழியம் செய்த போறா, சிங்கப்பூர் பெண்களும் செய்யணும். பெண்களுக்கு ஒரு பகுதி உண்டு. தம்பிகளா தம்பிகளா, நீங்க 5 பேர் இந்த பக்கமா, இது பெண்களுக்கான பகுதி. இவர்கள் எல்லாம் தீர்மானம் எடுத்தவர்கள். 2013 பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி 9:10 முன்பதாக சொல்லப்பட்ட உபமை. அது கதை அல்ல, நிஜம். ஆண்டவரே, ஊழியத்துக்கு வயசு இல்ல. ஒரு கண் இல்லாத கால் இல்லாத என்னை கர்த்தர் பயன்படுத்தும் போது உங்களை பயன்படுத்தும் கர்த்தருக்கு லேசான காரியம். கர்த்தருக்காக வாழப் போகிறேன், கர்த்தருக்காக வாழப் போகிறேன். இந்த பாடலை பாடும்போது ஒரு நிமிஷம் நீங்கள், ஆண்டவரே, I need gift of word of knowledge, gift of word of wisdom. உமது ஊழியத்தை நான் செய்ய வேண்டும். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினா, தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனா. இப்ப நீங்க கேளுங்க. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னே நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னே நேசியாமல் இருப்பாயா. வானம் பூமி படைத்திருந்தும், சேர்ந்து பாடுங்க, உம்மை வாடி இழந்ததினா, வானம் பூமி படைத்திருந்தும் உம்மை வாடி இழந்ததினா, தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனாய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசி, பாடுங்க, தேவ மகிமை இறங்கட்டும், தேவலம் இறங்கட்டும். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருமப்பா. Wonder working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. சேர்ந்து பாருங்க. ஓ, thank you Jesus. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்ன வல்லமை. வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா. கர்த்தருக்காக 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 கர்த்தருக்காக. ஓ, thank you Jesus. ஹalleluya. நன்றி தகப்பனே. கர்த்தருக்காக வாழு, கர்த்தருக்காக வாழு. கர்த்தரை நேசிக்கிறார். இந்த அர்ப்பணிப்பு இந்த அர்ப்பணிப்பு இந்த அர்ப்பணி கர்த்தருக்காக. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். தேவலம் இறங்கட்டுமானவரே, காட்டுகளோட கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உமக்கு நன்றி. ஓடிந்தேடும் வல்லமை ஓரிவா திபல வருகிறார். தேவ மகிமை இறங்கட்டும், தேவலம் இறங்கட்டும். அர்ப்பணிப்பு கர்த்தருக்காக 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 முடிவு வருகிறது சாமி. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே. ஓ, மாம்சமான யாவர் மீதும், மாம்சமான யாவர் மீதும், மாம்சமான யாவர் மீதும்
ஓ ஆவியை ஊற்றுவேன் என்றார். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். தேவ மகிமை இறங்கட்டும், தேவலம் இறங்கட்டும் ஆண்டவரே, தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா, தேவலம் இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். தேவலம் இறங்கட்டும், எல்லா துக்கங்களை மாற்றும். Ora talaba kadara talaba sikabo. Krobosiki biate. Even this evening, as you have made a decision before the Lord to serve Him, இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு இடத்துல ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே உம்மை நான் சேவிப்பேன். the anointing of God is upon you right now இது ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் to rise and to shine in this season for Him. இந்த காலத்திலே அவருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படி. Wherever you go, bring the light of God. நீ எங்க போனாலும் தேவனுடைய வெளிச்சத்தை கொண்டு Bible says செல்வீர்கள். that you are the salt and the light of the earth. இந்த உலகத்துக்கு நாம் உப்பாகும் வெளிச்சமாயும் இருக்கும்படியாக வேதாகம் சொல்கிறது. Be a living testimony for Jesus. இயேசுவுக்காக ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் நாம் இருக்க வேண்டும். When we confess our sins to Jesus, நாம் நம்முடைய பாவங்களை இயேசுவிடத்தில் அறிக்கை He is செய்ய able to forgive us of our sins. நாம் பாவங்களை மன்னிக்க அவர் வல்லவராய் And it's இருக்கிறார். Him and Him alone who can cleanse you from all unrighteousness. அவர் மாத்திரமே நம்மை எல்லா அநீதியான காரியங்களிலிருந்து சுத்திகரிக்க No முடியும். matter what sin you do நீங்க என்ன பாவம் செய்தாலும் சரி, or what sin you have done, அல்லது எப்படிப்பட்ட பாவம் நீங்க செய்திருந்தாலும் Jesus loves you. இயேசு உங்களை நேசிக்கிறார். But He hates that sin. ஆனால் அந்த பாவத்தை வெறுக்கிறார். Today, confess your sins to Jesus. இந்த நாளிலே உங்கள் பாவங்களை இயேசுவிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். Tell the Lord, I'm not going back to my past, ஆண்டவரே, இனி நான் கடந்த கால வாழ்க்கைக்கு நான் போக but I'm going to போவதில்லை. start to live for you today. இந்த நாளிலே உமக்காக நான் வாழப் போகிறேன். I'm going to live a life that is holy and pleasing unto you. ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நான் வாழப் I'm போகிறேன். going to be a testimony in my own home. என்னுடைய சொந்த வீட்ல நான் ஒரு சாட்சியாய் I'm going to be வாழ்வேன். a testimony in my working place. என்னோட வேலையிடத்துல ஒரு சாட்சியாய் இருப்பேன். Lord, as I walk on the streets, I will be a testimony. ஆண்டவரே, நான் எங்க சென்றாலும் உம்முடைய சாட்சியாய் இருப்பேன். I'm not going to be the same again. நான் இனி இப்படி இருக்க போவதில்லை. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. Thank you, Jesus.